தேவனுக்கு மேன்மை. ஒரு குடும்பத்தார் நான் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன். நல்ல ஊழியம் செய்கிறவங்க கிட்டத்தட்ட 6 வருடமாக பொண்ணை தேடி பையனுக்கு பார்க்கணும்னு தேடி ஜோம் பண்ணி கடைசியில் ரொம்ப களைப்பாகி அநேக ஊழியக்காரங்கிட்ட சொல்லி என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது. பிறகு ஆண்டவர்கிட்ட அதிகமாக விசாரித்தாங்க. கடைசி எங்கே பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு பின்னால் பின் வீடு, அவங்க வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு வேலி மாத்திரம்தான். 6 வருஷம் அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது. அது வெளிநாட்டில் வேலை பார்க்க, இவங்க பையன் இவங்களும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், எங்கேயோ இல்லைப்பா அவன் பக்கத்தில். சொல்லுங்கள், எங்கே பக்கத்தில். கடைசியில் அதே பொண்ணை தான் அவங்க வீட்டுக்கு பின்ன, அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் ஒரு வேலி தான். பிறகு போய் விசாரித்து கடைசியில் அந்த பொண்ணு தான் முடிஞ்சிச்சு. பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆசீர்வாதங்களை பக்கத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் வகையில் சொல்லப்போனால் இயேசுக்குள்ள நன்மைகளின் எல்லா ஊற்று காரணர். அல்லேலூயா. ஐந்து அப்பத்துக்குள்ள 20,000 பேருக்கு வேண்டிய சாப்பாடை அவர் மறைச்சு வச்சிருந்தார். அப்படிதானே? 5 அப்பத்துக்குள்ள எத்தனை பேருக்குள்ள சாப்பாடு இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்களேன். 2 மீனுக்குள்ள மறைத்து வைத்திருந்தார். ஒரு ஆதாமுக்குள்ள வேதம் சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா உண்டாக்கினார், அவனுக்குள் ஆவி பூரணமாக இருந்தது. ஒரே நேரத்தில் 300 ரஜினிகாந்த் மாதிரி, ஏந்திரன் மாதிரி ஒரு 300 ஆண்களை படைச்சிருக்கலாம்ல, 300 பெண்களை படைச்சிருக்கலாம்ல. சீக்கிரம் அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். ஒரு ஆதாமுக்குள்ள இது வரைக்கும் செத்தவன் இருக்கிறவன் எல்லாம் கணக்கு போட்டால் 25,000 கோடி ஜனங்களை ஒரு ஆதாமின் வித்துக்குள்ளாய் மறைத்து வைத்திருந்தார். கரங்களை தாட்டுங்க. அல்லேலூயா. ஆகாருக்கு தண்ணீர் துறவை எங்கேயோ இல்லை, பக்கத்தில். வேதம் சொல்லுது, ஏற்கனவே துறவு இருக்கு, அவளால் பார்க்க முடியல. நிறைய நேரம் நம்ம கையில் தான் இருக்கும், ஹெல்மெட் நம்ம தலையில் தான் இருக்கும், கண்ணாடி இப்படி தூக்கி விட்டுட்டு நானே கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கேன். மறைவானவைகள் கர்த்தருடையவைகள். எல்லாம் சொல்லுங்க, மறைவானவைகள் கர்த்தருடையவைகள். எங்கேயோ இல்லை, பக்கத்தில் சொல்லுங்களா. ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன செய்தான் அடங்கியிருக்கு. அந்த ஒரு புக்கு ஒன்று இருக்குது, ரசல் கான். அந்த புக்கு நீங்கள் வாங்கி படித்தா நல்லாயிருக்கும். ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ். தமிழில் இருக்குது, வைரங்களை வசப்படுத்துவது எப்படி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, வைரங்களை வசப்படுத்துவது. ஆமாம், ரசல் கான் ஒரு பாஸ்டர் எழுதுனது. ஆக்சுவலாக அது கிழக்கு பதிப்பகம், கண்ணதாசன் பதிப்பகத்தில் இது இருக்குது. அதில் ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்கேன், 2 பள்ளத்தாக்கு நடுவில் 6 போகும். அந்த ஆற்று படுகையில் வெள்ளை மண் இருக்குமா, அதில் தான் வைர சுரங்கங்கள் இருக்கு அப்படின்னு அவன் கேள்விப்பட்டு தனக்கு உண்டான 100கணக்கான ஏக்கரை விற்றுட்டு இந்த வைரங்களை தேடும்படியாய் பல தேசங்களுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அமெரிக்காவில் உண்மையாக நடந்தது. தேடி 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 வைர சுரங்கங்கள் இங்கே இருக்குமா, 2
2 மலை, அதுக்கு நடுவில் பள்ளத்தாக்கு, அதில் வெள்ளை மண், அந்த மண்ணுக்கு கீழே வைரங்கள் இருக்குது அப்படின்னு அவன் கேள்விப்பட்டு தன்னுடைய சொத்துக்கித்து எல்லாம் விற்று பணங்கள்லாம் எடுத்துகிட்டு தேடி 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 பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு களைச்சி, சரி நம்ம இருந்த வீட்டுக்கு பக்கமாக எங்கேயாவது வந்து குடியிருப்பலாம் அப்படின்னு கடைசியாக தான் விற்ற இடங்கிறதுக்கு பக்கத்தில் போனால் அங்கே பெரிய வேலியெல்லாம் அடைத்து போலீஸ் செக்யூரிட்டிலாம் போட்டு பெரிய ஃபேக்ட்ரி நடந்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டால், இவன் விற்ற இடமே 2 மலைகளுக்கு நடுவே வெள்ளை மண், வைர சுரங்கம். தேடி 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 அலைஞ்சவன் கடைசியில் அங்கே பார்த்தா பெரிய வைர கம்பெனியாக நடந்துக்கிட்டு இருக்கு, சுரங்கம். அதை பார்த்து அதிர்ந்து போனான். அந்த கவலையிலேயே கடற்கரை பக்கமாக போய் கடைசியில் அங்கேயே செத்து போனான் அப்படின்னு ஒரு சம்பவம் இந்த ரசல் கான் அவர் எழுதியிருப்பார். பக்கத்தில் சொல்லுங்களேன், தேவன் இயேசுக்குள்ளாக, வார்த்தைக்குள்ளாக, பிரசன்ஸ்க்குள்ளாக, சபைக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களையும் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்து சபைக்கு யாராக இருக்காரா? தலையாக இருக்கிறார். சரீரமாகிய சபை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய ஆசீர்வாதம். எபேசியர் 1:23, ஜீசஸ் ஃபில்ஸ் ஆல் இன் ஆல். இப்போ கர்த்தருடைய சபையில் ஒட்டி கொள்ளும்போது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. வேதம் சொல்லுது, ஆகாருடைய கண்களை கர்த்தர் என்ன செய்தாரா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கண்களை கர்த்தர் திறந்தார். பிள்ளைகள் தூங்கும்போது அப்படி மூடி இருக்க கண்ணில் பார்க்கறது ஒரு அழகு. அதை விட அழகு கண்ணு திறந்துட்டுன்னு வைங்க. பிள்ளைங்க இந்த சின்ன பிள்ளைகள் பார்த்தா அந்த கண்ணத்தை அப்படியே தடவி கொடுப்பேன். இந்த கேரம் போர்டு மாதிரி ஸ்வங்கன்னு வலிக்கிட்டு போவோம். ரொம்ப நாள் கழித்து அந்த ஒரு சின்ன பாப்பாவை கணத்தை தடவி பார்த்தேன். அது தூங்கிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு அப்படி தான். ஆதாமுடைய கண்ணத்தெல்லாம் தடவி பார்த்துருப்பார். இல்லை எப்படி இருக்குது? எனக்கும் சாஃப்டாக இருக்குது, உனக்கும் சாஃப்டாக இருக்குது. அல்லேலூயா. காரியங்களை மறைக்கிற கர்த்தர். கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டால் ரொம்ப அழகாக, வழி இதுவே, இதில் நடவுங்கள். சம்பாத்தியம் பண்ணுறதுனாலும் சரி, பணத்தினாலும் சரி, நல்ல காரியங்கள்னாலும் சரி, ரொம்ப அழகாக அவர் பேசுவார். அல்ல எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நன்றியோடு நல்ல தேவா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. கரங்களை உயர்த்தி, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே.
நினைக்கின்றே, உம்மை துதிக்கின்றே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்திரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்திரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் மறைந்தவரே, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் குறைவில்லாமல் நடத்தினீரே, தடை என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே. என் வாழ்வில் நாயகன் நீரே. சோதனையில் வேதனையில் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாயிருப்பவரே. சோதனையில் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே. எல்லா வியாதி பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கும் ஜீவன் தந்தவரே. சபையார் சொல்லலாமா? நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. ஹல்லேலூயா. பிதாவே ஜனத்தை ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. எல்லா நிலைமையிலையும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னது தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை.
புரியுதா உங்களுக்கு? இந்த பொதுவாக அந்த மேரேஜில் அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வாக்கு கொடுப்பான். ஒரு திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை முன்னால் போவார் பழைய தோஷத்தில். கல்யாணம் அது வரைக்கும் ஒரு முடியலை, அன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு. போகிறேன்னு ஒய்ஃபை விட்டுட்டு போவார். இப்போ நான் சொல்லுவேன், ஐயா கையை பிடிச்சிக்கையா, கையை பிடிச்சிக்கோ, எங்கே போனாலும் ஒய்ஃபை என்ன செஞ்சுட்டு போ, கூப்பிட்டு போ அப்படி. தேவன் அப்படி அல்ல. வேதம் சொல்லுது, எப்ராஹிமை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன். கரங்களை தாட்டுங்க, அல்லேலூயா. அவர் கூடயே இருக்கிற கர்த்தர். இப்போ இந்த மாதத்தில் தேவனுடைய ஆக்ட், தேவனுடைய செயல்கள் குறித்து தான் இந்த மாதம் முழுவதுமே நான் பேச போகிறேன். அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9 கூட வாசிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். பாஸ்டர் சொல்கிறாரு ஜனங்களை பற்றி. இந்த ஜனங்கள் அந்த நாட்களில் எல்லாம் அந்த கல்ஃப் கண்ட்ரி இப்போவுமே எப்படி இருக்காங்க, அப்போல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருப்பாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று என்றான். அண்ட் he said, if now I have, அதே 9 போடும், I have found grace in thy sight, O Lord, let my Lord, I pray thee, go among us, for it is a stiff-necked people, and burden our iniquity and our sin, and take us for thine inheritance. 10ஆம் வசனம் போடுங்க. அதற்கு அவரை, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பதில் பேசுகிற கர்த்தர். சொல்லுங்க, அதற்கு அவர். இப்போ சத்தம் வாயத்தரன்னு சொல்லுங்களேன், அதற்கு அவர். ஆண்டவர்கிட்ட பேசுனா ஓயா அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் கிடையாது. அதற்கு அவர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்பவும் பேசலாம். ஒரு இஸ்லாமிய ரட்சிக்கப்பட்ட சகோதரி, அவங்களுடைய ஜெப அறையே பாத்ரூம் தான். பாத்ரூமில் தான் அவர் ஜெபம் பண்ணவே முடியும். வேற எங்கேயும் அவரால் ஜெபம் பண்ண, அந்த பெண்ணால் ஜெபம் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஆன்லைன்லலாம் சில இஸ்லாமியர்கள் வர்றாங்க, முகமட், ஆசிஃப் அப்படிலாம் நிறையா பேர் வர்றாங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. ஒரு சகோதரனை தெரியும், அவர் பைபிள் வீட்டில் வாசிக்கவே முடியாது, செல்லை வச்சு தான் வாசிக்க முடியும். அப்போ நல்லா கவனிங்க, அதற்கு அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயா நீ கூப்பிட்டா நான் உனக்கு மறு உத்தரவு அருளுகுவேன். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. சிலருக்கு செல்ஃபோன் அடித்தா கூட ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அவங்க இல்லை, அவங்க பரம்பரையே எடுக்காது. அந்த பரம்பரைக்கு பேரே செல்ஃபோன் எடுக்காத பரம்பரை. ஏன்னா அதில் அவங்க ப்ரெஸ்டீஜ், ஈகோ. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், இதோ நான் இருக்கிறேன். பியூனை ஒரு கலெக்டர் கூப்பிட்டா யா அப்படின்னு வேகமாக வருவார். ஆண்டவர் கூட அப்படி தான். ஆண்டவர்கிட்ட என்ன வேலையெல்லாம் வாங்குகிறோம். வீட்டை பூட்டிகிட்டு வரும்போது, ஆண்டவரே இந்த வீட்டெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். அது மாத்திரமா, என் 2 நாயும் பாதுகாத்துக்கணும். நாயை பாதுகாக்கிற வேலை யாருக்கு? ஆண்டவருக்கு. நான் அவர் சொல்கிறார், நித்தம் என் வாசற்படியிலே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். அதற்கு அவர் ரொம்ப முக்கியம். ஐயா நீங்கள் யார்கிட்ட, இப்போ ஒய்ஃப்கிட்ட இதான் சொல்லணுன்னு இருக்கு, பிள்ளைகள்கிட்ட இதான் பேசணுன்னு இருக்கு, கணவன்கிட்ட இதான் சொல்லணுன்னு இருக்கு. ஆனால் தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் காட். தேவன்கிட்ட இதுதான் சொல்லணுங்கிற தடையே கிடையாது. வேதம் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றினாள். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. சட்டியை எம்டி ஆக்கணும். அந்த நாட்களில் அம்மா நிறையா கறி குழம்புலாம் வச்சு எல்லாம் ஊற்றிட்டு கடைசியில் இந்த சட்டி இருக்கும், கறி சட்டி இருக்கும்.
அதில் சாதத்தை போட்டு நல்லா பிணைச்சி, உங்கள் வீட்டிலலாம் அப்படி செய்ய மாட்டாங்களோ? செய்வோம். அந்த கறி சட்டியில் சாதத்தை போட்டு எல்லாம் பிணைஞ்சி ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை, நாங்களே உருண்டை மாதிரி தான் இருப்போம், எங்களுக்கு ஒரு உருண்டை, ஒவ்வொரு உருண்டையை கொடுத்து இந்த கறி சட்டியில் உள்ள இதுன்னு கொடுப்பா. சட்டியவே வலிச்சிடுறது. சகோதரிகள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னால் சட்டியை காலி பண்ணுவா பார்க்கணும். தலைகீழ வச்சு கரண்டியை வச்சு சுரண்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், சாப்பாடை பற்றி இதை பற்றி குழம்பு பற்றிலாம் சொல்கிறேன்னா, கொஞ்சம் அலர்ட் ஆகிருவே. சாப்பாடு கறி குழம்புன்னா உள் உணர்வுகள்லாம் அலர்ட் ஆகும். இதையாவது பிள்ளைய சொல்லி வாயில் சாப்பாடை திணிச்சிடும். அதுக்கு தான் அன்னாள் தன் இருதயத்தை என்ன செய்தாலாம்? சத்தமாக சொல்லுங்கள், ஊற்றினாள். ஊற்றினாள். அப்போ அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை, ஐ மேட் கவனன்ட், ஐ மேக் எ கவனன்ட். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் நல்ல கையை தட்டுங்க, எந்த ஜாதிகளிடத்திலும். And he said, behold, I make a covenant before all thy people, I will do marvelous, such as have not been done in all the earth. எந்த ஜாதிகளிடத்திலும் போட்டிருக்கு. ஆமாம், அதாவது என்ன, பூமியில் யாருக்குமே செய்யாத காரியம். பக்கத்தில் சொல்லுங்களேன், பூமியில் யாருக்குமே செய்யாத காரியம் உங்களுக்கு செய்வார். ஏன் the God of variety. உங்களுக்கு தெரியுமா, 2 லட்சம் வரி குதிரை இருக்கு உலகத்தில். இந்த 2 லட்சம் வரி குதிரைக்கும், வரி குதிரைன்னா எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும் குதிரை, அதில் வெள்ளை வெள்ளை கோடாக இருக்கும். குதிரை கருப்பாக இருக்கும், அதில் வெள்ளை வெள்ளை கோடாக இருக்கும். அப்படி தானே? வெள்ளையாக இருக்கும், அதில் என்ன இருக்கும்? பாஸ்டர் எதை சொன்னாலும் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார். பைபிளில் மற்ற 22 என்ன சொல்லியிருக்கு, எதை சொன்னாலும் ஏசு நல்லா தான் சொல்லுவார். 2 லட்சம் வரி குதிரை இருக்குது உலகத்தில். ஒரு வரி குதிரைக்குள்ள வரி டிசைன் அடுத்த வரி குதிரைக்கு கிடையாது. காட் ஆஃப் வெரைட்டி. புரியுதா உங்களுக்கு? சில சகோதரிகள் சமையல் பண்ணுவாங்க, இடி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், அப்படிலாம். புதினா சாம்பார், முள்ளங்கி அடப்பாவிகளா இருக்கிறதுல குறைஞ்ச விலை முள்ளங்கி. அதுவும் புருஷன் வீட்டிலேருந்து யாராவது வந்தாச்சுன்னா எனக்கு என்ன உங்களுக்கு அத்தை ஒத்துக்கிடணும்னா ஸ்டோன் வந்துடக்கூடாதுல, முள்ளங்கி சாம்பார் அத்தை. செத்தான்டா சேகர். புருஷன்ட்ட என்னப்பா இப்படி போட்டு போடுத, இதாவது போடுறதால பொத்திக்கிட்டு சாப்பிடு, பிரச்சனையை பெருசாக்கிறார். நல்லா கவனிங்க, டைகர்ஸ் இருக்கு, குதிரை டைகர்ஸ் இருக்கு, என்னது புலி. மாற்றி மாற்றி சொல்லுவேன், நீங்கள் தான் கரெக்டாக சொல்லணும், செக் பண்ணுவேன். உங்களை தூங்க விடாமல் பாதுகாக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்தும் ஃபேனு கீழே உட்காந்துக்கிட்டு பட்டா போட்டு உட்காந்துக்கிட்டு சில ஆட்கள். நல்லா கவனிங்க, புலிக்கு இருக்கிற வரி, ஒரு புலிக்கு இருக்கிற வரி அடுத்த புலிக்கு கிடையாது. இதை விட பெரிய காரியம் என்னென்னா, கைரேகை, ஃபிங்கர் பிரிண்ட், வாய்ஸ் பிரிண்ட், ஐசைட்டு, முடியினுடைய மனுஷனுக்கு இருக்கிற முடி ஒரு முடியை போல் இன்னொரு முடி கிடையாது. வேப்ப இலை, கோடிக்கணக்கான இலை இருக்குது ஒரு மரத்தில், ஒரு இலையை போல் இன்னொரு இலை இருக்காது. காட் ஆஃப் வெரைட்டி. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா காரணம் அவர் புதுமைகளின் தேவன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவர் புதுமைகளின் தேவன். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். ஆக்ட் ஆஃப் காட். பொதுவாக நெட்டில் போய் பார்த்தா ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்திராத அழிவுகள், அதெல்லாம் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கு நெக்ஸ்ட் டிக்ஷனரியில். இந்த ஆன்டிசிபேட்டட் ஃப்ளட்டு, எர்த்குயிக், இதெல்லாம் ஆக்ட் ஆஃப் காட், தேவனுடைய செயல்.
இன்சூரன்ஸ் பண்ணும்போது அவங்க ஒன்று போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில், ஆக்ட் ஆஃப் காட், தேவனுடைய செயலுக்கு வந்து நாங்கள் பொறுப்பல்ல. வெள்ளம் வந்து வீடு இடிஞ்சிட்டாலோ, சூறாவளி சுனாமி வந்து, ஒரு சைக்ளோன் வந்து, ஒரு புயல் வந்து வீடு இடிஞ்சால் நாங்கள் பொறுப்பல்ல, ஆக்ட் ஆஃப் காட். ஆனால் ஆக்ட் ஆஃப் காட், வெள்ளத்தை கொடுக்குறவர் ஆக்ட் தேவனா? சூறாவளியை கொடுக்குறவர் தேவனா? காற்று, வேதம் சொல்லு, தூதர்கள் 4 கரங்களில் தன்னுடைய காற்றை பிடித்து வைத்திருக்கிறார்கள். காற்றை தன் கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை, எண்ணெயை தன் வஸ்திரங்களில் கட்டினவர் யார்? தேவனிடமிருந்து வருகிற காற்று இருக்கு, மேல் வீட்டு அறையில் நிரப்பினவர் அவர் தான். ஆனால் இயேசு பிரயாணம் பண்ணும்போதே ஒரு சுழல் காற்று உண்டாகுது. இயேசு எழுந்து அதட்டினார், இறையாதே, அமைதலாய். அப்போ இந்த காற்று யார்கிட்ட இருந்து வருது? அப்போ வெள்ளம் தேவன்கிட்ட இருந்து வருதா? ஆண்டவர் சொன்னார் காயினை பார்த்து, சொந்த தம்பியை கொண்டுட்டான், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் உன் வீட்டின் வாசற்படியிலே பாவம் என்ன செய்யும்? படுத்துக்கொள். நீ அப்போ நன்மை செய்ப்பா, தீமை செய்யாத. எனக்கு பெரிய ஆச்சரியம், கொலகாரம் கூட ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். முதல்ல யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு, இந்த நாட்கள் ஜெப நாட்கள், கொலகாரம் ஜெபத்தை பக்கத்தில் கொலகாரம் ஜெபத்தை கேட்டார். கொன்னுட்டு ஃப்ரெஷ்ஷாக கத்தியோடு இருக்கிறான், உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே? நான் என்ன வாட்ச்மேன் ஐயா, நீ என்ன மாதம் 20,000 கொடுக்கிற, எனக்கு என் தம்பியை நான் பார்க்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? காயின்ட்ட ஒரு ஃப்ரெண்டு போல் அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? பேசிகிட்டு இருக்கார். நம்மளா இருந்தோம்னா, படுவாவி கொண்டு போட்டியாடா தம்பிய அப்படின்னு நம்ம போய் கத்தியிருப்போம். ஆண்டவர் வந்து எல்லாம் சொல்லுங்க, பதஷ்டப்படாத ஆண்டவர். நீ கொலையே செஞ்சா, கொலை செய்ய வேண்டாம். சிலவங்களுக்கு கொலை செய்ய மாட்டாங்க, அவங்களாம் சாகணும். கொலவெறி உள்ளேருந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் இருக்கும், நம்மளால் கொல்ல முடியாது, ஆனால் அவெல்லாம் சாகணும். காயின், நீ நன்மை செய்தால் மேன்மை. காயின்ட்ட சொன்னவர், இவர் தீமை செய்வாரா? முதல்ல நான் கேட்குறது தான், இவர் தீமை செய்வாரா? ரோமரில் 11, ரோமரில் எடுக்க வேண்டாம், 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, எவன் முந்தி நன்மை செய்கிறானோ மகிமையும் கனமும் சுதந்தரிப்பான். தேவனிடம் தீமை கிடையாது. பக்கத்தில் இருக்க தேவன்கிட்ட தீமை கிடையாது. ஐநா சபையை கொரோனாவை எப்படி ஒழித்து கட்டணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா கவர்மெண்ட்டு, ஐநா சபைகள். ஆனால் இங்கே பிரசங்கியார் சபைகள் சொல்கிறது, நான் ஏற்கனவே இந்த 2021 நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், இந்த வருஷத்திலே 1/3 சாவார்கள். திருடன் கொல்லவும் அழிக்கவும், திருடவும் கொல்லவும், 10 யோவான் எடுக்க வேண்டாம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ணப்படவும், அபேண்டன் லைஃப். இப்போ தேவன் இந்த உலகத்துக்கு வர காரணம் வியாதியை கொடுக்கிற தேவன் இல்லைன்னா, காயினை பார்த்தே சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லைன்னா, தீமை செய்கிற ஆண்டவர் கடவுள் நமக்கு தேவையா தேவையில்லையா? சொல்லுங்களேன். தேவையில்லை. அவரோட நெருங்கி இருக்கிற யோவான் சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் தீமையினால் சோதிக்கிற தேவன் கிடையாது. அவர் அடிக்கிறாரு, அவர் கொல்லுறாரு, போட்டு வறுக்கிறாரு. அவர் என்ன ஐயா இது செஃப்பா? இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணுவானுங்க பார்க்கணும், ஸ்வங் அப்படின்னு ஆன் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு வறுக்கிறது. ஒரு ஊழியர் சொல்கிற, என்னை வருன்னு வறுத்துட்டார் ஆண்டவர். இல்லை, பிசாசு அவன் தீமையை கொண்டு வருகிறவன், வியாதியை கொண்டு வருகிறவன், தரித்திரத்தை கொண்டு வருகிறவன். இயேசு தரித்திரத்துக்குள் நடத்துகிறவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்களும் நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர்
ஆனாரே. இப்போ முதல் ஜெபத்தை ஆண்டவர் யார் கேட்டார்னா சொல்லுங்களேன், கொலைகாரன் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். ஆதியாகமத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனுடைய இரத்தப்பொழி என்னை கூப்பிடுதுப்பா. உடனே தான், ஐயா நீ தெரிஞ்சு போச்சா? உடனே சொல்கிறேன், என்னை எவனும் கொன்றக்கூடாது. தேவன் அவனுடைய நெற்றியில் அடையாளம் போட்டார். எல்லாம் சொல்லுங்கள், கொலைகாரன் ஜெபத்தை கேட்டார். சொல்லுங்கள். நீங்கள் மார்க்கில் பார்த்தீங்கன்னா முதல் ஜெபம் பிசாசுனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். பக்கத்தில் சொல்லுங்களேன், பிசாசுனுடைய ஜெபத்தை கேட்டார். பிசாசுக்கெல்லாம் அவரை வேண்டிக் கொண்டான், அந்த கூட்டத்துக்குள்ளே எங்களை போகும்படி. பிசாசு எதை சூஸ் பண்ணுது சொல்லுங்களேன்? ஃபன்னி. எதை ஃபன்னி. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கூட சூஸ் பண்ணுறது கூட, நான் இப்போ சின்ன பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளா, பெண் பிள்ளைகள்லாம் கடன்னு வளர்ந்துட்டு வருது. சூஸ் பண்ணுறத ஃபன்னி என்ன செஞ்சிடாதீங்க, சூஸ் பண்ணிடுறாரு. ஒரு கல்யாணம் ஒரே மாதத்தில் என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டேன் பாஸ்டர். தேவன் தெரிந்து கொண்டவனே காண்பித்தரலும். சீட்டு மத்தியாவின் பேருக்கு என்ன செய்ததுதான் விழுந்தது. சூஸ் பண்ணணுமா? 2 காரியம் செய்யுங்க. பொண்ணு மாப்பிள்ளை சூஸ் பண்ணணுமா? ஒன்று, அதிகமாக பைபிள் வாசி. ஈசாக்கு பைபிள் வாசித்தான். வேதம் சொல்லுது, மகா ரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகை, லவ்வே பண்ணலை ரெபேக்காள். ஆண்டவரே அழைத்து கொண்டு வர்றார். இவன் பாருங்க தியானிச்சுக்கிட்டே இருக்கிறான். லாபான்கிற செக் போஸ்ட்டை தாண்டி ஒரே நாளில் எலியேசர் கொண்டு வர்றான். இங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடுறவன் பைபிள் வாசிக்கிட்டே இருக்கிறான், பொண்ணு பார்க்க போகிறவன் வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே போகிறான். வேதம் சொல்லுது, எலியேசர் தொழுது கொண்டான், கர்த்தரை பணிந்து கொண்டான், தொழுது கொண்டான், கர்த்தரை பணிந்து கொண்டான். தேவ பிரசன்னத்திலேயே இருந்துக்கிட்டு இருந்தா வர வேண்டிய ரெபேக்காள் தானா என்ன செய்யுது வருது. யாக்கோபு பொண்ணு பார்க்க போனான்னு சீரழிஞ்சி செங்க சமந்து மாமனார் வீட்டில் எத்தனை வருஷம் விருந்து மறந்து எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. செத்தாண்டா சேகர். 20 வருஷம். அப்பாவுடைய அன்பு எப்போ தெரியும் தெரியுமா? சில முட்டாள்களுக்கு மாமனார் வீட்டில் போய் மாட்டி லாபான் சொல்கிறான், உன் தகப்பன் வீட்டில் மேல் உள்ள வாஞ்சையினால். நேற்று எதுக்கும் வாசிச்சுட்டு இருந்தேன். உன் அப்பா அம்மா அருமை எப்போ தெரியுமா? மாமனார் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கத்தாரு தான் தெரியும். எப்போ அம்மா உன் தகப்பன் வீட்டில் மேல் உள்ள லாங்கிங், வாஞ்சையினால். நீ போனா போகலாம், ஆனால் என் தெய்வத்தை ஏன் திருடி கொண்டு போனாய்? பித்தளை சிலை ஆட்டையை போட்டே ஐசக்கே அப்படின்னு. நல்லா கவனிங்க எல்லாம் சத்தமா. பூமி எங்கும் செய்யப்படாத பிசாசுகள் வேண்டிக் கொண்டு அந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும். சரி போய் தொலை. பண்டிகைகளுக்குள்ளே போனால் தான் சரி. இந்த பண்டிகைகள் பாருங்கள், 2000 பண்டிகை வந்துட்டு 6000. ஒரு பண்டிகைக்கு 3 பிசாஸ். சி, இந்த 3 பிசாசோட வாழணுமான்னு எல்லாம் சூசைட் பண்ணி செத்துடுச்சு. 3 பிசாசு ஒரு பண்டிகைக்குள்ளே போனால் அது என்ன செஞ்சிடும்? சூசைட் பண்ணி செத்தே போகும். லேகியோன்னா 6000, இங்கே இருந்த பண்ணி 2000 டிவைடட் பை 6000 டிவைடட் பை 2000 இஸ் ஈக்குவல் டு 3. ஒரு பணிக்குள்ள 3 பெசலையல், வலு சர்ப்பம், பிசாசில் 3 ரகம் இருக்கு. லூசிஃபர் 3 ஒரு பணிக்குள்ள போச்சு. அது டைவ், அதிசயத்தில் எல்லாம் அந்த டைவ் பண்ணுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்க? இந்த ஸ்கேட்டிங் மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க ஐயா, இந்த நாட்கள் ஜெப நாட்கள். முதலாவது ஆண்டவர் கொலைகாரன் ஜெபத்தை, காயினுடைய ஜெபத்தை கேட்டார். புதிய ஏற்பாட்டில் மார்க் புஸ்தகம் முதல்ல எழுதப்பட்டது. பிசாசுனுடைய ஜெபத்தை கேட்டார். ஐயா நீ பிள்ளை, நீ அவருக்கு தொல்லை கிடையாது, நீ என்ன சொன்னாலும் கேட்க இதோ இருக்கிறேன். அதற்கு அவர் பேசாத தெய்வம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு.
உன் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம். அவன் சொல்கிறான், தாவீது, தேவரீர் என் வெட்கங்களை, என் ஏக்கங்களை, என்னுடைய அவமானத்தை, என்னுடைய நிந்தையை அறிந்திருக்கிறீர். உடைந்த பாத்திரம் போல் ஆனேன், செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். இப்போ தேவன் காட் ஆஃப் மிராக்கிள், காட் ஆஃப் ஒண்டர்ஸ். இந்த ஒண்டர்ஸ், மிராக்கிள் அப்போ பாருங்க, தேவன் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்பது தேவன் அழிவுக்கு நேராய் நடத்துகிற தேவன் கிடையாது. அப்போ ஆக்ட் ஆஃப் காட், டூயிங்ஸ், ஆக்ட் பல அர்த்தங்கள் இருக்கு. முதலாவது ஒண்டர்ஸ், அதிசயம்னா நான் அர்த்தத்தை சொல்லிடுறேன். வியப்பு, பாராட்டு, உணர்ச்சியை, ஃபீலிங் ஆஃப் சர்ப்ரைஸ் அண்ட் அட்மிரேஷன், ஆச்சரியம், வியக்கத்தக்க, மெச்சத்தக்க ஒன்று, அமேஸ்மெண்ட், இதுக்கு பேர் தான் அதிசயம். மீனிங் ஆஃப் காட்ஸ் டூயிங் எனி ஒர்க் தட் அலைன்ஸ் வித் காட்ஸ் வில் இஸ் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய செயல் என்பது தேவ சித்தத்துக்கு நேராய் உங்களை அழகாக நடத்துவார். தேவனுடைய மீனிங் ஆஃப் காட்ஸ் ஒர்க், காட் இஸ் ஒர்க்கிங் வித் அஸ் இண்டிவிஜுவலி டு ஹெல்ப் அஸ் டு க்ரோ இன் கிரேஸ், நாலேஜ் அண்ட் ட்ரூத். உண்மையில், தேவனை அறிகிற அறிவில், கிருபையில் வளருவதற்கு உதவி செய்கிறார். காட் இஸ் பில்டிங் எ ஃபேமிலி ஆஃப் ஸ்பிரிட் பார்ன் சன்ஸ் who will have proved themselves by a lifetime of obedience to God and willingness to submit themselves. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாய் தேவன் அழகாக நடத்துகிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பூமி எங்கும் செய்யப்படாத. முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம், மற்றவர்களுக்கு செய்யாத அற்புதத்தை, உங்களுக்கு விசுவாசிக்க நல்ல கரங்களத்தை, செய்யப்படாத அதிசயம். ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக பயன்படுத்த. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோசையை அழைத்தா அவனுக்கு சில மிராக்கிள்ஸ், யோசுவாவை அழைத்தா அவனுக்கு சில அற்புதங்கள், எலியாவை அழைத்தா அவனுக்கு சில அற்புதங்கள், யோசேப்பை அழைத்தா அவன் குருட்டு சுகமாகலை, மரித்தவனை உயிரோடு எழுப்பலை. ஆனால் செத்துக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்களை ஜீவ ரட்சணை செய்தான். கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. ஐயா, நம்ம சர்ச்சினுடைய மினிஸ்ட்ரி என்ன? யோசேப்பினுடைய ஊழியம் என்றால் என்ன? பஞ்சத்தில் இருந்து பரவசத்திற்கு, கானான்ல இருந்து கோசேனுக்கு, தரித்திரத்தில் இருந்து செழிப்புக்கு வரவழைக்கிறதா நம்மளுடைய மினிஸ்ட்ரி. கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. யோசேப்பினுடைய ஊழியம் அதுதான். எங்கள் தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துறதான் தேவ சித்தம். செழிப்புக்குள்ள, நைல் நதிக்குள்ள, திருப்திக்குள்ள, ஒரு அபேண்டன்ட்டுக்குள்ள, பரிபூர்ணத்துக்குள்ள நடத்துதான் நம்மளுடைய ஊழியம். தரித்திரமாக பிறப்பது, ஏழையாய் பிறப்பது நம்மளுடைய தவறு அல்ல. ஆனால் ஏழையாவே சாவது நம்மளுடைய தவறு. இப்போ நல்லா கவனிங்க, செய்யப்படாத, பக்கத்தில் சொல்லுங்க, செய்யப்படாத. ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் கேட்கணும், ஆசைப்படும். சோனியா காந்தியை பற்றி சொல்கிறாங்க, அவங்க இப்போ கெட்டுற சேலை அவங்களுக்குன்னு தனியாக நெய்த சேலையை தான் கட்டுவாங்க. அதை வந்து யாருமே கடையில் போய் வாங்க முடியாது. ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் வச்சு பொதுவாக சொல்கிறாங்க. மோடி ஐயா காலையில் 3 லட்சம், சாயங்காலம் 3 லட்சம், நைட்டு 10 லட்சம் அவங்க போடுறாங்க. ஏன்னா யாருமே அதை என்ன பண்ணியிருக்கக்கூடாது. ஐ எம் யூனிக். ஐயா, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் அல்ல, நீ நேரு பரம்பரை இல்லை. யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை. கரங்களை தட்டுங்களே. செய்யப்படாத அதிசயத்தை செய்வார். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அப்படின்னு ஒருத்தர், அமெரிக்கா நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர், விடுதலைக்காய் போராடினவர், மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த லேபுக்குள்ளே போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே, ஷோ மீ த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். ஆண்டவரே, இந்த பூமியை குறித்து எனக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர், அமெரிக்காவில் நீக்ரோகளுக்காக அதிகமாக சுதந்திர போராட்ட வீரர், சயின்டிஸ்ட் வேறு.
லார்ட் ஷோ மீ த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பூமியை குறித்த ரகசியங்களெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் சொன்னாராம், பூமியில் உள்ள ரகசியங்கள்லாம் உனக்கு தேவையில்லைப்பா, அது பெரிய சப்ஜெக்டு. வேர்க்கடலைக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நான் ஒன்று சொல்லித்தரேன். பீனட், கடலை மிட்டாய் நம்ம சொல்கிறோம்ல, கடலை மிட்டாய் வயசு ஆக ஆக சுகர்காரங்களாக இருந்தால் கூட சாப்பிட்ட பிறகு ஒரு துண்டு கடலை மிட்டாய் எடுத்து வாயில் போட்டு நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த வேர்க்கடலை உள்ள சில ரகசியத்தை, சில மூலக்கூறுகளை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி வேர்க்கடலை பருப்பு இருக்குல்ல, அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் 219 கண்டுபிடிப்புகளை, காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்களை கண்டுபிடித்து அதுக்கு பேட்டன் ரைட்டு வாங்கி அவர் இறந்து போனார். ஆனால் கோடி கோடியாக காலேஜ் ஸ்கூல்லாம் வைத்து அதன் மூலமாக பல கோடிகள் ஆண்டவர் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர். ஏம்மா வரவே இல்லையாம்மா? ஓகே, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர், நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர். அந்த மனுஷனுக்கு 219 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மிகப்பெரிய சயின்டிஸ்டாய் கோடி கோடி கோடியாக கொட்டுஞ்சான் பணம். ஐயா, நீ அவர்கிட்ட கேட்ட அதற்கு அவர் பூமி எங்கும் செய்யப்படாத, கரங்களை தட்டுங்களா, அல்ல அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அதட்டினார், அதிசயம். அதிசயங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, செய்யப்படாத அதிசயம். இந்த ஆப்பிள் ஃபோன் கண்டுபிடிச்சார், அவர் பேர் என்ன பேர்? இறந்து போனார் கேன்சரில். ஆப்பிள் ஃபோன் கம்பெனி வச்சுருந்தவர் ஜெஃபர்சன், அவர் பேர் ஏதோ ஒரு. அவர் என்ன பண்ணார், உலகத்தில் உள்ள பணக்காரங்க 30 பேரை கூப்பிட்டார். 30 பேரையும் கூப்பிட்டு அவர் ரொம்ப அவங்க தகப்பன் சின்ன வயசுலேயே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, தாய் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஆர்ஃபன் சைல்டு, ஒரு கார் ஷெட்டில் ஆரம்பித்து பிறகு பெரிய ஆப்பிள் ஃபோனே இது பண்ணி, ஸ்டீவ் ஜாப்ஸ் 30 பணக்காரங்களை கூப்பிட்டு அந்த ஆப்பிள் ஃபோனை வெளியிடுறதுக்கு முன்னால் சொன்னார், நான் இந்த ஆப்பிள் ஃபோனு சாதா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா, இந்த ஆப்பிள் ஃபோனை வாங்க எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பில்கேட்ஸ்லேருந்து மார்க் ஜக்கர்பர்க்லேருந்து நம்ம ரத்தன் டாட்டாலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தார். அப்போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்களா, எனக்கு 10 நிமிஷம் ஆகும், எனக்கு அரை மணி நேரம் ஆகும், எனக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அப்போ இந்த ரத்தன் டாட்டா கேட்டால் அவர் 3 வருஷம் ஆகும் அப்படின்னார். அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு ஒரு கேள்வி, என்னங்க எல்லாரும் அரை மணி நேரம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 1 நிமிஷம் ஆகும், அரை செகண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன 3 வருஷம் ஆகும்? ஆப்பிள் ஃபோனை வாங்க 3 வருஷம் ஆகுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், எல்லாரும் ஆப்பிள் ஃபோனை வாங்குறதுக்கு தான் 5 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க, நான் ஆப்பிள் ஃபோன் கம்பெனியே வாங்குறதுக்கு தான் 3 வருஷம் ஆகும்னு சொன்னேன். கரங்களை தட்டங்களை. நான் ஃபோனை பற்றி பேசலை, உன் கம்பெனியை வாங்குறத பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா? செய்யப்படாத அதிசயத்தை நீங்கள் அடுத்தாப்புல வாசிக்கலாம். ஒரு 7 விதமான காரியத்தை நான் சொல்ல போகிறேன். யோபு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆராயலாம்,
ஆனால் அது முடியாது. என்னலாம் ஆனால் முடியாது. சொல்லலாம் ஆனால் முடியாது. பவுல் சொல்றார், தேவன் அருளிய சொல்லி முடியாத, எல்லாம் சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, சொல்லி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நல்ல கரங்களை தட்டுங்களை. அல்லேலூயா. சிலவங்க முழுர ஜெபத்தில் சொல்லுவாங்க, சாட்சி நாம் இயேசு நல்லவர் ஒரு அப்படின்னு ஒரு பாட்டு. பிறகு அடுத்தாப்புல ஆண்டவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களை நான் சொல்ல போனால் ஒரு நாள் முழுவதும் என்ன பண்ணிகிட்ருக்கலாம், சொல்லிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத, சொல்லி முடியாது. தேவன் செஞ்சதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு கொஞ்சம் எழுத ஆரம்பிங்களேன். என்ன சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் செஞ்சார். இங்கிலீஷ் வரல, இங்கிலீஷ் வர வச்சார். கணக்கு வரல, கணக்கு வர வச்சார். பொதுவாக இங்கிலீஷ்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஆனால் கனடாலேருந்து எங்கள் சித்தப்பா பையன், எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி பையன் வந்துட்டான். ஒரு மாதம்தான் இருந்தான். அவனுக்கு டிரான்ஸ்லேஷனே இப்போ யாரும் ஆயிட்டேன், நான் தான். இதில் வேறு பெரிய பெருமை, போகிற சொந்தக்காரங்க முக்கால்வாசி வரை படிக்காத ஆட்கள். மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ளை, நான் சொல்கிறத சொல்லுங்க. என்ன சொல்லாதான், அடுத்த தடவை கன்னடாவிலேருந்து வரும்போது எனக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படி. நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் டெடி யூ வில் பிரிங் 2 கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபார் அங்கிள் அப்படின்னு. ஓகே ஓகே, ஐ வில் பிரிங் 2 கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபார் அங்கிள், 2 பாய் ஃப்ரெண்ட் ஃபார் ஆன்டி அப்படின்னு. அவங்க கல்ச்சரை சொல். அங்கிளுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வரணுமா? அவன் சொன்னால் அங்கிளுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வரேன், ஆன்டிக்கு 2 பாய் ஃப்ரெண்டை கொண்டு வரேன். அவர் முகமே செத்துடுச்சு. ஏன்னா இவர் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாமா, ஆன்டிக்கு 2 பாய் ஃப்ரெண்டுன்னா இவருக்கு வைத்த என்ன செஞ்சிடும், கலைக்கும். இப்படி கேலி கூத்துக்கள்லாம் டிரான்ஸ்லேஷனில் நடக்கு. அப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், எண்ணி முடியாத, எண்ணி முடியாத தேவன் அருளிய சொல்லி முடியா ஸ்தோத்திரம் நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம் நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கரங்களை உயர்த்தி எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. செய்பவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி, தூய ஆவியே ஆராதனை செய்கிறோம், துதி எண்ணி முடியாத அதிசயம். நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஒரு சகோதரி அப்பப்போ சோர்ந்து போயிரு. ஆண்டவர் சொன்னாராம், ஒரு மகிழ்ச்சியின் புஸ்தகத்தை ரெடி பண்ணு. அந்த நோட்டுக்கு பேரே மகிழ்ச்சியின் நோட். சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சார். வெள்ளத்தில் உன்னை பாதுகாத்தார், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது பாதுகாத்தார், பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கும்போது செத்துருவேன்னு நினைக்கும்போது உன்னை பாதுகாத்தார், பாஸ் பண்ணுவேனான்னு 10th நினைக்கும்போது 306 மார்க் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வச்சார். சோத்திரம்.
இப்படி ஒவ்வொரு தாழ்வு மனப்பான்மை நீக்கினார். எழுத ஆரம்பித்தா நூற்றுக்கணக்கான மிராக்கிள்ஸ். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ எண்ணி முடியாத அதிசயம், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தியானிக்கணும். பழசை மறக்கக்கூடாது. ஒருத்தர் BMW காரே வாங்கிட்டார். ஆனால் அப்பப்போ வீட்டுக்கு பின்பக்கம் போய் இப்படி பார்த்துட்டு போவார் ஆஃபீஸ் போகும்போது. ஏன்னா அங்கே ஒரு பழைய சைக்கிள், அந்த பழைய சைக்கிளில் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இப்போ BMW கார். டெய்லி இந்த பெருமை வரும்போதெல்லாம் பழைய சைக்கிளை போய் இதிலிருந்து தான் நம்ம வந்தோம். உன் தகப்பன் அழிவுக்கு நேராகிய சீரியா தேசத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம குடும்பங்களில் நல்ல குடும்பமாக, சாபம் இல்லாத குடும்பமே கிடையாது. முன்னோர்கள் கொஞ்சமாக கூத்து பண்ணிட்டு போயிருக்காங்க. தாத்தா பூட்டேன் பண்ணுறதெல்லாம் சேட்டைகளை பண்ணி கேடு கெட்டு நான் போயிட்டேன். ஆனால் உங்களை என்னையும் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கொலோசையர் 1:12 போட்டு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவரும். கொலோசையர் 1:12 போட்டிருக்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே. அப்போ சுதந்திரத்தில் ஒரு சுதந்திரக்கு ஒளியில் உள்ள எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். சொல்லுங்க, சுதந்திரத்தில் ஒரு விலையேற பெற்ற சுதந்திரம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவரும் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். தாவீது திரும்பி பார்க்கிறான், பாட்டா வந்துகிட்டு இருக்கு, திரும்பி பார்க்கிறேன். தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்பப்போ சில பாடல்களை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. எவ்வளவு அழகா தேவன் ஒரு பெரிய திட்டத்தோட, ஒரு பெரிய நோக்கத்தோட. தாவீது அழுதான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆடுகளுக்கு பின்பாய், கரவல் ஆடுகளுக்கு பின்பாய் திரிந்த அவனை நான் சொல்றேன், என்னை மேன்மை உள்ள சந்ததியின் மகனாக நீர் பார்க்கிறீர். ஆண்டவர் செய்த அற்புத அடையாளத்தை ஒரு தடவை மீட்டிங்கில் பார்த்துட்டு ஜாய்ஸ் மேயர், நானா, ஏன்னா அவங்களுக்கு 3வது திருமணம், இப்போ இருக்கிற மேயர், நானா எனக்கா அப்படின்னு சொல்ல வாய் வந்துச்சான். ஆவியானவர் அவர் அந்த அம்மா கையை எடுத்து, பழச பேசவே வேண்டாம், பழைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட பகுதி உண்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு, வீட்டுக்கு வீடு செப்டிக் டேங்க் உண்டு, வீட்டுக்கு வீடு சாக்கடை ட்ரைனேஜும் உண்டு. கடலின் ஆழத்தில் கொண்டு போட்டுட்டு அங்கே ஒரு போர்டை வர நட்டிட்டார், நோ மோர் ஃபிஷ்ஷிங். ஆழத்தில் கொண்டு போட்டார், அங்கே மீன் கூட பிடிக்காதீங்க, தப்பி தவறி என் பிள்ளை மேட்ரு, கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அப்போ காட் ஆஃப் மிராக்கிள். ஐயா உன்னுடைய அப்பா யார்? மிராக்கிள் என்பது ஏதோ ஒரு அனுபவம் அல்ல, ஒரு நபர். பக்கத்தில் சொல்லுங்க, அதிசயம் என்பது ஒரு நபர். அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே, சந்தோஷமே, சமாதானமே, உம்மைத்தான் நேசிக்கிறே,
திராட்சை செடி நீரே, தாவீதின் வேர் நீரே, விடிவெள்ளியே நட்சத்திரமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, அதிசயமானவர். என் நாமத்தை கேட்பானேன், அது அதிசயம். தூதனானவர் சொல்றார், யார? மனோவாவிய மனைவியை பார்த்து, என் நாமத்தை கேட்பானேன், அது அதிசயம். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் கண்கள் காண அதிசயம் விளங்கினதான். கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த மாசத்துல அதிசயத்தை பார்க்காம இந்த மாசத்தை நீங்க கடக்க மாட்டீங்க. உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். கரங்களை தட்டுங்கள். உங்கள் கண்கள் காணும். உங்கள் ரிப்போர்ட் அதிசயமாய் வரும். எத்தனையோ வருடங்கள் போச்சு, முடிஞ்சிச்சுங்கிற சொத்துக்களுக்கெல்லாம் திரும்ப உயிர் பெறும். அல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 70 வருடத்துக்கு முன்னால் போன கத்தி தட்டு, அது நம்ம இதில் உள்ள அந்த அலுமினிய தட்டு கிடையாது. ஒரு வீட்டில் போய் தட்டை பார்க்குறேன், ஒரே வெட்டு குத்தாக இருக்குது இந்த தட்டு. சாப்பாடு வைக்க போகிறாங்க, இது என்ன? இல்லை, அது அம்மி கொத்துறதை பார்த்துருக்கேன், இந்த தட்டில் இப்படி போட்டு கொத்துன்னு கொத்திருக்கேன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், இந்த நல்லி எலும்பை போட்டு தட்டில் போட்டு என்ன செஞ்சுருக்கேன், நல்லி எலும்பில் அந்த மஜா வரணுமா, அதுக்காக போட்டு எலும்பை போட்டு எதில் போட்டு குத்திருக்கேன். ஏன்டா மனோஜ், ஏன்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்குற? தட்டில் போட்டு என்ன செஞ்சுருக்காங்க, குத்தி வெட்டு குத்து கொள்ளலாம். தட்டை பார்த்தா அங்கே பார்க்கணும், ஒரே அம்மி கொத்து மாரி கொத்தி இருக்கு. நான் எதில் விட்டேன்? நல்லின்னு எல்லாமே மறந்து போச்சு. செக் பண்ணதான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் செக் பண்ணேன். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் 70 வருடங்களுக்கு முன்பாக கரண்டி தட்டு 1000. நீ வாசிக்கல எஸ்ரா எத்தனை வசனம்? 8:9. அவைகள் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரே தாத்தின் கையினால் எடுத்து செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பா எண்ணி கொடுத்தான். ஐயா, சகோதரிகளுக்கு அவங்க பொருள், ஜாக்கிரதையினுடைய பொருள் அருமையானது. எங்கள் குடும்பத்திலலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு சிஸ்டருடைய அந்த தேங்காய் பண்ணும்பாங்க, தலையில் அந்த கொண்டை வந்து தேங்காய் பண்ணு மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்கும். அதை இன்னும் வந்து எல்லாம் எங்கள் வீட்டில் உள்ளதான் நடக்கு. ஒரு சொந்தக்கார அம்மா அதை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு, என்ன ஆமாம் மாலை இதெல்லாம் போட்டு அந்த கொண்டே அது ஆட்டையை போட்டு போயிட்டு, அடுத்த தடவை வந்து எங்கள் வீட்டில் சண்டை, எப்படி என் பன் கொண்டே நீ கொண்டு போகலாம் அப்படின்னு. நான் கொண்டு போகலை. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கையை வைக்கிற ஒரு பழக்கம். சகோதரிகளுக்கு பொருள் வந்து அது சௌரி முடினாலும் சரி, கொண்டனாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அது கவனிங்க. 9 அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 21. சகோதரிகளுக்கு பாருங்கள் எவ்வளோ முக்கியம். பிரியாணியே டிஃபன் காசில் கொடுத்து விடுவாங்க. கடைசியில் அந்த நாட்களில் அந்த கரண்டியை தொலைச்சிருவாங்க. பிரியாணிக்கு திருப்பி கொடுக்கும்போது பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அந்த அதை வைக்க கரண்டியெல்லாம் கயிறை போட்டு, அடப்பாவி கரண்டியை போட்டு தொலைச்சிட்டாங்க, இனிமேல் அவனுக்கு பிரியாணியே வாழ்நாளில் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பொருளும். அப்போ நல்லா கவனிங்க. பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்கள் 410, 30 basins of gold, silver basins of a second sort 410, and other vessels 1000. இப்போ நல்லா கவனிங்க. 70 வருஷத்துக்கு முன்னால் போகுது. தேவன் பாருங்க அழகாக பக்கத்தில் சொல்லுங்க, பட்டுப்பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலனை, முசுக்கட்டை பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலனை, பச்சை கிளி பட்சித்த வருஷங்களின் பலனை,
இந்த மார்ச் மாதத்தில் நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன், திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். I will restore everything. David recovered everything, both great and small. தாவீது இழந்து போன பெரிதானவற்றிலும் சிறிதானவற்றிலும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஐயா, அந்த மரியாள் மகன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கார். உன் வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதத்தில் எதை நீ போயிட்டுன்னு நினைச்சோ எல்லாம் திரும்ப வரும். உனக்கு ஃபோன் வரும், உனக்கு எஸ்எம்எஸ் வரும். ஒரு தடவை ரொம்ப 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 நெருக்கடி. சார் நீங்கள் ஐசக் சாரா அப்படின்னு. எல்ஐசி போட்டேன், 14,000 லோன் எடுத்தேன், தொலைஞ்சு போச்சு. ஆமாம், என்ன விஷயம்? இல்லை, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாமா சார்? பார்த்துட்டு போங்க, என்ன விஷயம்? கையில் தொட்டே இல்லை அந்த நேரம். நீங்கள் 15 வருஷம் முன்னால் எல்ஐசி போட்டீங்களா, லோன் எடுத்தீங்களா, திரும்ப கட்டவே இல்லை. என்றைக்கு கட்டணும்? திரும்ப எல்லாத்தையும் போட்டு வச்சு 15 வருஷம் முன்னால் போட்ட எல்ஐசி எல்லாமே போட்டு எல்லாமே தொலைஞ்சி எல்லாமே போச்சுன்னு நினச்ச 15 வருஷம் கழித்து செலவுக்கு துட்டு இல்லாமல் இருக்க நேரம், இன்னாங்க சார் 5,000 ரூபா செக்கு அப்படின்னு கொடுத்துட்டு, சார் இதை புது பாலிசியாக போடவா, நீங்கள் அடுத்த மாதம் கொடுங்க, நான் இப்போ 5,000 அப்போ சந்தோஷமாக வாங்குகிறேன், துட்டு இல்லைன்னு. அதே பாலிசியை போடணுமா பார்த்தால்? நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுறேன், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும். இப்போ என்னை ஆட்டையை போட்டுறாத, என்னை கொடுத்துரு சாமி. 70 வருடத்துக்கு முன்னால் போன கரண்டி, தட்டு, கிண்ணம், 1000 காரியங்களை தரக்கூடுமானார். ஐயா, ஆண்டவர் சொல்கிறாரு, எண்ணி முடியாத அதிசயத்தை, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை, கரங்களை தட்டுங்களேன். மூன்றாவது 77:11 சங்கீதம் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போகிறார், தேவனுடைய செயலை குறித்து அந்த மாதம் முழுவதுமே நான் உங்களோட பேச போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாங்க. 77:11 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். 143 சங்கீதத்தில் பாருங்களேன், 5ஆம் வசனத்தை, பூர்வ நாட்களை நினைக்கிறேன். 143:5 பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன், உம்முடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக. அடுத்த வசனம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா. ஐயா, நல்லா கவனிங்க. பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே சில நேரம் எல்லாருமே போகிறோம். தாவீது கூட சேர்ந்த கோஷ்டிகள்லாம் என்ன தெரியுமா, இவனே டிப்ரெஷன் பார்ட்டி. தாவீது கூட 400 பேர் கூடி கொண்டார்களாம். எப்படிப்பட்டவங்கன்னா டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன். வேற ஏதாவது ப்ரெஷன் இருக்கா? கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் தாவீதோட கூடிக்கொண்டார்கள். இந்த சோர்வும் உயர்வும் பிரிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, யோசேப்பை குறித்து வில்வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள், அவனை பகைத்தார்கள். 49 ஆதியாகமம் 49 யோசேப்பை பற்றி போட்டிருக்கு, வில்வீரர் அவனை மனமடிவு ஆக்கினார். நல்லதான் போயிட்டு இருந்து பாஸ்டர், என்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சோ அன்னையிலிருந்து டிப்ரெஷன் ஆரம்பிச்சிட்டு. ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சவர் சொல்கிறார், என் ஒய்ஃபு அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டுக்கா, வளைஞ்சு கொடுக்கவே மாட்டுக்கா. அவள் எப்படி வளைஞ்சு கொடுப்பா? அவள் உருவாக்கப்பட்டதே எலும்புகளை. ஏவாளுக்கு சப்ஸ்டான்ஸாக என்னது, ரா மெட்டீரியல் என்னது, எலும்பு. எலும்பு வளையுமா? பக்கத்தில் சொல்லுவாங்க, எலும்பு வளையுமா? எலும்பு வளையுமா? எலும்பு வளையுமா? ஜனிட்டா வளையவே விளையாது, அவளும் வளைய மாட்டான். எலும்பு வளையுமா? என் பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டுக்கா, வளைஞ்சு கொடுக்கவே வளையாது. ஆதாமுடைய விழாவில் இருந்து ஆண்டவர் எதை எடுத்தாராம்? சதையை எடுத்துட்டு இங்கே என்ன எதை வச்சாராம்? சதையை வச்சார்.
அப்போ அப்போ சதை வளையுமா எலும்பு வளையுமா? அப்போ யார் வளையணும்? ஓ, யார் வளையணும்? ரூபன் சொல்லுமியா? ஆதாம், நீ தான் வளையணும். எலும்பு போய் வளைய எலும்பு உடையுமே தவிர வளையாது. கழுதை தாட எலும்பினால் வளையாமல் இருக்க ஒரு நல்லது என்னது? சிம்சோன் 1000 பேரை என்ன செய்தானா? தூக்கி போட்டு மிதிச்சான் இருக்கு. குடும்ப காரியங்களை ஒரு சிஸ்டர் சொல்கிறான், கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு பாஸ்டர், வீடு அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்ட வீடு, வீட்டுக்காரர் ஒரே ஒரு ஃபேன், நல்ல வசதி இருக்குது, செழிப்பு இருக்குது, ஒரு ஃபேன் வாங்கி போடணும்னா வீட்டுக்காரருக்கு ஃபேன் வாங்கி போட மாட்டேக்காரு. ஓ, எனக்கு வேண்டாம்யா, உன் பிள்ளைக்கு வாங்கி போடு. பிள்ளைக்கு எதுக்கு ஃபேனு? ஃப்ரிட்ஜை நைட்டில் திறந்து வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு வீடு அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு. நீ நல்லா கவனிக்கணும் மௌன, சில சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும். சீலிங் ஃபேன் வாங்க முடியாமல் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சு அதில் உள்ள குளிர்காத்து எதுக்கு நேரம் அடிக்கணுமா? குடும்ப காரியத்தெல்லாம் கேட்டால் நான்லாம் பரலோகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜை திறந்து வச்சு அதில் வந்து காற்று வந்தால் போதும், இந்த இதெல்லாம் வேண்டாம். ஏன் 100 யூனிட்டு கவர்மெண்ட்டே உனக்கு என்ன கொடுக்கு? ஃப்ரீயாக கொடுக்கு. நீங்கள் சொல்லும்போது எனக்கு குற்ற மனசாட்சியாக இருக்குது. அஸ்பெஸ்டாஸ் போட்ட வீட்டில் குடியிருந்து ஒரு ஃபேன் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்காம, இல்லை எங்கள் எனக்கு அவள் அத்தை மாலை தான் கட்டியிருக்கேன், எங்கள் பரம்பரையே ஃபேன் வாங்காத பரம்பரை. கூறுகட்டவனே, ஃபேனை வாங்கி கொடுறா. குடும்ப அவன் தலைலாம் சுற்றிடும் சில குடும்ப காரியத்தில். இன்னொரு சகோதரியுடைய பெரிய ப்ராப்ளம், பாஸ்டர் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, இன்னர்ஸை மாற்றவே மாட்டேங்க அந்த ஆள், உள்ள அடைகளை மாற்றவே மாட்டேன். நான் புதுசு வாங்கி கொடுத்தேன், பழசையும் வச்சுக்கிட்டு புதுசும் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறான். பழசையும் வச்சுக்கிட்டு சரி அதே பழசை ஓச்சி விடியா, நான் ஏதாவது கறி துணியை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பாஸ்டர் சொல்லிட்டு உன் வீட்டுக்கு நான் சாப்பிடவே வர மாட்டேன். 15 வருஷம் யூஸ் பண்ண இன்னர்ஸை இந்த அம்மா எதை வைக்க போதான்? கறி துணியை வைக்க போதான். இவன் வீட்டுக்கு எவனா சாப்பிட போவானா? கஞ்சனாக இருக்க வேண்டியது அப்படியே பிசினாரி உள்ளே. இதுதான் பவுல் வந்து டென்ஷன் ஆகி சொல்கிறான், பெரம்போடு வர வேண்டுமா, கம்பு எடுத்து விளாசிடுவான் உள்ளேலாம் அப்படின்னு. அவ்வளவு டென்ஷன் அவனுக்கு. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். அவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்களேன், புதிய சொல்லுங்க, புதிய 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 தேவன், புதுமைகளின் தேவன். புது ட்ரெஸ்ஸு, புதிய பாத்திரங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்களுடைய சீரும் சிறப்பையும் பார்த்து சாலமோன் அந்த சேபாவின் ராஜஸ்ரீ, அங்கே உள்ள சர்வண்டு, அவனை அரண்மனையில் உள்ள பாத்திரம் பண்டங்கள், வேலைக்காரருடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பிரம்மை கொண்டு, பூமியில் ஹெவனா நேர்த்துனா எப்படி, வீட்டில் சர்வெண்ட் போத்திருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து சேபாவின் ராஜஸ்ரீ. அந்த வசனம் வாசிக்கலா? எதில்? ஆமாம், 1 ராஜாக்களில் வரும். 10 என்னம்மா திடீர்னு இப்படி போகுது இந்த சப்ஜெக்ட்லாம்? ஆ 1 ராஜாக்கள் 10:5 போடுமா. அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரர்கள் வீடுகளையும் அவர்கள் உத்தியோகஸ்தர்களின் வரிசையும் அவன் வஸ்திரங்களையும். வீட்டில் வேலை பார்க்குறவங்க உலகத்தில் பெஸ்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் எதுனா நம்பர் 1 இந்தியாவும். அமெரிக்காலாம் 4th இதெல்லாம் இருக்குது, சைனாலாம். இந்தியா ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் நம்பர் 1 அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் வீம்புக்கார சிட்டி ஒரு 5 சிட்டி, ஆம்பாதம் பிடிச்ச சிட்டி, திமிரு பிடிச்ச சிட்டின்னே போட்டிருக்கு நெட்டில். முதல் 5வது இடத்துல தேனி மாவட்டமா, 4வது இடத்துல வேலூர் மாவட்டமா, 3வது இடத்துல தூத்துக்குடி மாவட்டமா. ஜாதி
மதம், திமிரு, அகம்பாதம், வெட்டி பெருமை, வீண் பெருமை. முதலாவது 5வது இடத்துல தேனி, 4வது இடத்துல வேலூர், 3வது இடத்துல தூத்துக்குடி, 4வது இடத்துல திருநெல்வேலி, 5வது இடத்துல தமிழ்நாட்டில் மதுரையாம். 1வது இடத்துல இன்னும் 48 கிராமங்களில் ஜாதி பெருமை, தீண்டாமை எல்லாம் இருக்கான். ஆனால் ரிஜாய்ஸ் தொடங்கப்பட்ட காரணமே இந்த கொடுமைகள் எல்லாம் அகற்றும்படி. கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயம், பூர்வ கால அதிசயம், பூமி அங்கு செய்யப்படாத அதிசயம். வேணுமா? வாசிக்கலாம். 88:12, சங்கீதம் 88:12. இருளில் உமது அதிசயங்களும், மறதியின் பூமியில் உமது நீதியும். எல்லாம் சொல்லுங்க, இருளிலே. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இருளிலே உமது அதிசயம். இருளிலே. வேதம் சொல்லுது, எகிப்தில் இருள் வந்துச்சா ஒருவருடைய முகம் ஒருத்தருக்கு தெரியலையா. தடவத்தக்க என்ன விளக்கு வச்சாலும் அணைஞ்சு போயிடுது. நூற்றி 12ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு, இருளிலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த இவர் காந்தியடிகள் அதிகமாக துக்கத்தில், வேதனை, தேசத்தினுடைய பாரம் அவரை அழுத்தும் போது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆண்ட்ரூ அப்படின்னு கூப்பிட்டா, ஆண்ட்ரூ எனக்கு ரொம்ப தேசத்தை குறித்து, ஜனங்களை குறித்து ரொம்ப பாரமாக இருக்குது, நீ வழக்கமாக ஒரு பாட்டு படியேன். அந்த பாட்டு தான் சுதந்திர தினத்தில் படிப்பாங்க. நீங்காதீருள்ய நேச கர்த்தரே வெளிச்சமாங்கி இருட்டாயிற்றே மற்றோர்வத்தாசை அற்று போயினோ நீரே சாயரே நீங்காதீரும். இந்த பாட்டை படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாராம். காந்தி அடிகள் உட்காந்து கொஞ்ச நேரம் அழுவார் போல். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற. கரங்களை தாட்டும், அல்லேலூயா. சுதந்திர தினத்தில் இந்த பாடம் தான் போடுவாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட், ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து இந்த நல்ல காரியங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அவர்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர். ஆனால் ஒரு வசனம் பட்டுக்கிட்டே இருக்கு, சுழல் காற்று கடந்து போது போல துன்மார்க்கன் கடந்து போவான். அவர்கள் இருவருடைய சங்காரத்தை அறிந்தவன் யார்? இப்போ நல்லா கவனிங்க, இருளிலே அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஐயா, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் இருந்த நம்பிக்கை கூட அற்று போயிற்று. இருளிலே 14 நாட்கள் ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தார். அவர் ஒன்றுமே சொல்ல. நான் சொன்னேன், பிரதர் 2 வாரமாக சரியாக தூக்கமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா அப்போஸ் 27 எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். 2 வாரமாக சரியாக தூங்கலையே, சாப்பிடலையே. நம்ம டேவிட் தம்பிக்கு தெரியும். ஆமாம், தூங்கலை, சாப்பிடலை, ரொம்ப சேதமாயிட்ட, தப்பி பிழைப்போமா அப்படிங்கிற டவுட்டு இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர். எவ்வளோ கடன்? 13 கோடி ரூபா கடன். இது எப்படி ஆகும்? மரியாளுக்கு சொல்கிறேன், இது குழந்தை பெறணும்னா புருஷன் ஒருத்தர் இருக்கணும் பாஸ்டர். கல்யாணம்னா கையில் காசு வேணும்ல பாஸ்டர். அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாமலையா இருக்கு. திராட்சை ரசம்னா 15 வருஷம் பூமி கீழே வச்சா தானே முதல் தரமான திராட்சை. அதெல்லாம் அவருக்கு தெரியும். மரியாளுக்கு புருஷன் வந்தாதான் பிள்ளை பிறக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா?
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ நீ நினச்ச வழியில் நான் அதிசயத்தை செய்கிறவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். உன் வயிற்றிலே உண்டாயிருக்கிறது பரிசுத்த வித்து, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஐயா, இந்த மார்ச் மாதத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி இது இந்த மூத்தவன் ஒத்து இளையவன் ஒத்து இதெல்லாம் வந்தால் தான் சரியாக வரும். நீ நினைக்கிற மாதிரி அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை. நீ காற்றையும் காண மாட்டி, மழையும் பார்க்க மாட்டி, பள்ளங்கள் எல்லாம் வாய்க்காலால் நிரப்பப்படும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் தரித்திரத்தை இனிமேல் காண மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் லா 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 லா. நல்லா கவனிங்க ஐயா. பெரிய பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய இருளை பிசாசு ஷோ பண்ணுவான். பக்கத்தில் சொல்லுங்களேன், பெரிய பிரேக் த்ரூ, பெரிய அதிசயம் நடக்க போதுன்னா ஒரு பெரிய இருளை காமிப்பான். யோசேப்புக்கு போத்திபார் வீட்டில் இருக்கும்போது கூட கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, ஒப்பேறிடுவோம், அப்படியே படிப்படியாக நம்ம முன்னேறிடுவோம், ஒருவேளை நம்ம தலை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் கவனிங்க, அதை விட மோசமான இருள், சிறைச்சாலை, வேதம் சொல்லுது டஞ்சன், அடி பாதாளத்துக்கு போக வேண்டிய நிலைமை. ஏன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கேடுகட்ட இருள் உங்கள் வாழ்க்கையில் வருது? இன்னொரு வகையில் சொல்லப்போனால், உங்கள் வாழ்க்கையில் உச்சக்கட்ட இருள் வந்தால் ஒன்று நடக்கும். மரண இருளின் பள்ளத்தாக்கள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் அங்கே இருந்து கரங்களை தாட்டி அல்லேலூயா முழு நம்பிக்கை. சூரியனாவது சந்திரனாவது 14 நாட்கள் தெரியலையா பவுலுக்கு. அப்போஸ்தலர் 27 தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம் சொல்லு, தாவீது அவன் கூட உள்ள மனுஷரும் பலமில்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். சிக்கு லாக் எல்லாம் சொல்லுங்க, லாக் ஆகிட்டீங்களா? பக்கத்தில் சொல்லுங்களேன், சிக்கு லாக்கு சொல்லுங்க. சிக்கு. சில நேரம் முடி சீப்பில் மாட்டி அதை எடுக்க முடியாது. சிக்கு லாக்கு. தாவீது அவன் மனுஷரும் பலமில்லாமல் போக மட்டும் அழுதான். இந்த சிக்கு லாக்கு என்ன அர்த்தம்? டோட்டல் ஹோப்பும் போயிடும், இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடும். சில நேரம் பேராது, சான்ஸ் இல்லை, கொலாப்ஸ். ஒருத்தருக்கு ஏரல்ல ரைஸ் மில் 13 கோடி நஷ்டம், முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தாவீதும் அவன் மனுஷனும் அந்த நிலைமைக்கு வந்துட்டான். அழுறதுக்கு கூட பலன் இல்லை. ஆனால் கர்த்தர், ஐயா உன்னுடைய ஃபுல் ஸ்டாப் விடுறது கிடையாது. ஃபுல் ஸ்டாப்பை கமாவை ஆக்கி உன் கமாவை பேராகிராஃப் ஆக்குவார். கரங்களை தட்டுங்களேன். சிக்கலாக என்னைக்கு வந்துட்டோ அடுத்தாப்புல 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, எப்ரோன் ராஜதானி பட்டணம் தாவீது வந்தான். பக்கத்தில் சொல்லுங்களேன், எப்ரோன். சிக்கலாக வந்துட்டா, உடஞ்சி போயிட்டீங்களா, நொறுங்கி போயிட்டீங்களா, ஏமாற்றமே வாழ்க்கையா? சிக்கலாக வந்துட்டுனா இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்குள்ளே பிசாசு நடத்தி, வேதம் சொல்லுது, அவன் என் ஆத்துமாவை தரையோட நசுக்கி
டிப்ரெஷன் என்ன தெரியுமா? 143 சங்கீதம் 3ஆம் வசனம், அவன் என் ஆத்மாவை தரையோட நசுக்கி என்னை வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல இருளில இருக்க பண்ணுகிறான். சில நேரம் திருமணம் அடைஞ்ச பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த டிப்ரெஷன். நல்லா தானையா நான் இருந்தேன், நான் செவனேன்னு நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருந்தேன். பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சு 143:3 சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். For the enemy hath persecuted my soul, he hath smitten my life down to the ground, he hath made me to dwell in darkness as those that have been long dead. உயிரோடு இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. மாப்பிள்ள மாப்பிள்ள சில துஷ்டி வீடுகளில் பார்ப்போம், கையை பிடிச்சி அழுதுட்டு அவங்களும் மரித்தவர்களை போல டெட் பாடி நடைபணமாக நம்மளை பிசாசம் ஆக்கிடுவோம். தாவீது அப்படி தான் ஆயிட்டான். ஒய்ஃபு போச்சு, பிள்ளைகள் போச்சு, கூட இருக்கிறவங்க எல்லாம் கல்லை கொண்டு எரிஞ்சு கொள்ள வேண்டிய நேரம். மோசே அப்படி தான். மோசே அப்பப்போ மோசே ஆண்டவர் முகமுகமாக ஏன் பேசினார் தெரியுமா? கிட்டத்தட்ட சர்ச்சே வேண்டாம்யா, ஊழியமே வேண்டாம், இந்த ஊழியம் கீழியம் ஏசு கீசு துதி ஆராதனை ஒன்றுமே வேண்டாம், விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டான். நீர் எனக்கு ஒரு நன்மை செய்தேரா, சொல்லு 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 அப்படிங்கிற கர்த்தர். என்னை கொன்றுமியா, கழுத்தை நெரிச்சு கொல்லுமியா. புருஷ முன்னாடிகளை சண்டை வந்தால் என்னை அடிங்க, என்னை கொல்லுங்க, நான் சாகணும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? லேடி சொன்னால் நீ செத்துருன்னு அர்த்தம். மோசே அந்த அளவுக்கு டிப்ரெஷன். ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் கூடாரத்தின் மேல் இறங்கி வந்தாராம். கரங்களை தாட்டங்கள், அல்லேலூயா. ஐயா, அதிகமான ரிஜெக்ஷன். உங்க மனுஷனை பார்த்து 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 விரக்தி விளிம்புக்கு போயிட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷன் முகத்தையே பார்க்க விருப்பம் இல்லை. நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். ஓடிட்டான் மலைக்கு மேலே மோசே. அங்கே போய் பார்த்தா மனுஷன் முகத்தையே பார்க்க விருப்பப்படல. சொந்தக்காரனா நோ, அத்தையா நோ, மாமா நோ, சகலப்பாடி நோ 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 நோ, ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு மோசே ஓடுறான். வேதம் சொல்லுது உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? உமது திருநாமம் அறிந்தவர்கள் விடப்படுவதில்லை. கரங்களை தாட்டி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் கொடுத்தார் உமது கர்த்தருக்கு கொடுத்துடலாம். தசமமா காணிக்க. இரண்டாவது, படுவதில்லை நம்பினோரை நீ வந்தோரை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. படிக்கலாம். ஏழைகளின் ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே.
இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. வேலைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. வேலைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏசப்பா பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்ததற்காய் நன்றி. எண்ணி முடியாத அதிசயம் இதை செய்வதற்காக நன்றி. இருளிலே அதிசயங்களை செய்கிறவர், பூர்வ காலம் அதிசயங்களை செய்கிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு வாங்க. தலைவர்கள் ப்ளீஸ் கம் வாங்க. ஜெகன் வாங்க. ராஜா பிரதர் ப்ளீஸ் கம். முருகன் பிரதர் வாங்க.